செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. மண் வாசனை உங்கள் படம் கூட நான் இப்போ இனியாவுக்கு ஒரு படம் பண்ண நினச்சா மண் வாசனையை 2ஆ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு இனியா மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ரேவதி மேடம், ரொம்ப சின்னது, ஒரு கையில் தூக்கிடலான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அது மாதிரி தான் இருக்குது இனியாவும். தேவனே தூக்கி சுற்றுதுன்னா பார்த்துக்கங்களேன், எல்லா நாளும் தேவனே அதை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அதே படத்தை மறுபடியும் நம்ம பாரதி ராஜா சாரையே வச்சு பண்ண வைக்க முடியுமா? இப்படி கூட நான் யோசிச்சுட்ருக்கேன். நம்மளுடைய படைப்புகள் தான் காலம் கடந்து நம்மளை, நாட் ஓன்லி சினிமா சார், ஒரு நாவலாகட்டும், இப்போ வரதராசன் சார் நிறையா கூட எழுதலை, கொஞ்சம் தான் எழுதியிருக்காருன்னா கூட அவருடைய நாவல்கள் இன்னமும் நம்மளை அவரை ஞாபகம் வச்சுருக்கு. நான் கரித்துண்டுன்னு ஒன்று படிச்சிருக்கேன். ஆமாம். எதுக்கு உலகம் கடல் கடந்த உலகம் கடந்த அலெக்சாண்டர் புஷ்கின் அப்படிங்கிற ஒருத்தன் யாருன்னே நமக்கு தெரியாது. அவனுடைய நாவல் கேப்டன் மகள் இன்றைக்கும் படித்தா எப்படி இருக்குது அந்த நாவல். மேக்சிம் கார்கி, எத்தனை நாவல்கள். நாம் காலம் கடந்தும் அவங்கள பேசுகிறதுக்கான படைப்புகள், நல்ல சிந்தனைகள், அதுதான் சார் காரணம். நிறைய படிப்பீங்களா? நான் சின்ன வயசில் ஒரு மேஜிக்கான படிப்புக்காரன். நிறைய நூலகங்கள், நான் இங்கே கூட சென்னை கூட சென்னையில் நான் ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பக்கம் இருக்கிறேன். எனக்கு நிறைய இடங்கள் தெரியாது, ஆனால் நிறைய நூலகங்கள் தெரியும். அருமை. நூலகங்கள் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற சினிமாக்காரர்களை சான்ஸ் தேப்பேன். இல்லைனா போயிட்டு நூலகங்கள் மூடுற வரைக்கும் அங்கே படிச்சுட்டு வந்துடுவேன். இப்படி தான் நுங்கம்பாக்கம் ஆகட்டும், கோடம்பாக்கம் ஆகட்டும், அசோக் நகர் ஆகட்டும், நிறைய நம்ம தேவநாய பாவனார் நூலகம் ஆகட்டும், நூலகங்கள் தான் என்னுடைய. நான் ஒன்றும் அதிகம் படிக்கலை பள்ளி படிப்பு. அதனால் நண்பர் ஒருத்தர் கேட்டார், நக்குலை வச்சு நீங்கள் ஏன் படம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் இன்னும் உங்கள் மேலே கோபத்தில் இருக்கார் அவர்? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் கோபமெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தொழிலில் அவங்கவுங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு ரைட்டான வேலை எல்லோரும் நினைக்கணும், நல்லா வரணும். உதாரணத்துக்கு நக்குள் வச்சுட்டு நான் படம் பண்ண வேண்டாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தேவயானி ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஸ்டார். தேவயானியோடைய தம்பிங்கிற அந்த ஒரு காரணம் தான் நக்குள் கூட இவ்வளோ பெரிய ஆளாக ஆனதுக்கு ஒரு காரணம். தேவயானியும் நக்குளும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கலாம் இல்லையா? பிரதர் சிஸ்டர்ஸ் போட்டு நடிச்சிருக்கலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நானும் தேவயானி கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நக்குள் அதை பண்ணலை, இன்னும் அந்த மாதிரி ஒரு யோசனை வரல. அது ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கணுன்னா சார், அந்த படம் எடுக்கப்படுறவருக்கு, நடிக்கிறவருக்கு மார்க்கெட் வேணும், எடுக்கிறவருக்கு மார்க்கெட் வேணும், அதை கொண்டு போய் ஸ்க்ரீனில் செலுத்துகிற திறமை வேணும், எல்லாமே இருக்குது. சும்மா படம் எடுக்கிறோம் நாங்களும் சொல்லி ஏதோ ஒன்று நம்ம பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்களுடைய மகளை என்னவா வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? நாம் நிறைய அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். அவங்க என்னவா வேணாலும் வளரலாம், எதுவாக வேணாலும் வரலாம். டாக்டராக வர முடியாது, அந்தளவுக்கு அவங்க படிக்கலை. ஒரு இன்ஜினியராக வர முடியாது, அவங்க அதை நோக்கி படிக்கலை. மற்றபடி அவங்க ஒரு பாடகராக வரலாம், மியூசிக் டைரக்டராக வரலாம், நடிகையாக வரலாம், டைரக்டராக வரலாம், கேமராமேனாக வரலாம், இந்த கலைத்துறை சம்மந்தமாக என்னவா வேணாலும் வரலாம். அதை தாண்டி கூட அவங்க ஏதாவது வரலாம், ஓவியர்களாக வரலாம். எல்லாம் எவ்ரிதிங் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. எங்கே விட்டாலும் அவங்க ஒரு டான்ஸராக வரலாம், எங்கே விட்டாலும் அவங்க ஒரு 10 நாள் ப்ராக்டிஸில் நல்ல டாப் இடத்துக்கு வந்துடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. அது அவங்க இஷ்டம், அவங்க என்னவா வேணாலும் வரட்டுமே. பாடகி ஆகணும் அப்படின்னு உங்கள் மகளுடைய முடிவா இல்லை உங்களுடைய முடிவா? அது ஜி தமிழோட முடிவு, அது நம்ம முடிவு கிடையாது. அவள் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு மாதம் வேலைக்கு தான் போனான். அவள் லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கிறா எம்ஓபியில் விஷுவல் கம்யூனிகேஷன். போன வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டிசைன் கம்பெனியில் போய் டிசைனராக ஒரு மாதம் வேலை பார்த்தாங்க. அது அசோக் நகரில். அதுக்கு முன்னாடி கூட ஏதோ அவங்க பண்ணாங்க. இந்த வருஷம் தனித்தனியாக போகணும், யாரும் ஒன்றா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இவளுக்கு நாங்கள் 2-3 ஆப்ஷன் கொடுத்ததில் ஜி தமிழ் ஆஃபீஸில் போய் மார்க்கெட்டிங் மற்ற அந்த விஷயங்கள் அதை எப்படி அவங்க ஸ்டுடியோ நடத்துகிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்பினோம். அங்கே போன இடத்துல அவங்கள் இந்த பொண்ணுக்கு நிறைய நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கீபோர்டை வாசிக்கும், பியானோ வாசிக்கும், பாட தெரியும், இவ்வளோ நம்ம சரிகமப்பாவில் கொண்டு போகக்கூடாது ஏன்னு தேவனிகிட்ட கேட்டு அவங்க அதை தேவயானி அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நாங்கள் எல்லா ப்ராக்டிஸும் அவளுக்கு கொடுத்து நாங்கள் சரியாக கொண்டு வரோம் அப்படின்னு ஜி தமிழ் தான்
அடாடா, அவங்க அந்த ஆப்ஷன் அவளை கொண்டுட்டு போனாங்க. அருமை. அதை அவள் ஏற்றுக்கிட்டா. அவளுக்கு வந்து எதில் விட்டிங்கனாலும் அவள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடுவான். அந்த விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ம். விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. ஒரு பிடிவாதமான குணம் இருக்குது இனியாவுக்கு. அதை அவங்க பண்ணி கொடுத்த ப்ராக்டிஸில் அவள் வந்துட்டா. இப்போ போயிட்டுருக்கா. அவள் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறா. அவள் பாடுறத நான் இன்னும் நம்பலை. ஓ, பாடுறதுக்கான ரொம்ப ஒரு brilliant-ஆ ப்ராக்டிஸை அவள் பண்ணிகிட்ருக்கா. அதை ப்ரில்லியண்ட்டாக அவள் பண்ணுறா. அதை பார்க்கும்படியாக ரசிக்கும்படியாக அவள் செய்கிறா. அதுக்கு காரணம் அவளுடைய இப்போ தேவயானியுடைய குழந்தைங்கிற ஒரு காரணம். ஒரு விஷயத்தை எடுத்தால் செஞ்சு முடிச்சிடணுங்கிறது ஒரு ராஜகுமாரனுடைய குழந்தைங்கிற அந்த இது ஒரு காரணம். அவள் எல்லாத்தையுமே நல்லா செய்கிறா. டயலாக் டெலிவரி கூட நல்லா தான் பண்ணுறா. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன். என்ன சுகத்தில் சிமெண்ட்டை பூசாத, எங்களை பற்றி ஏசாதேன்னு ஏதோ ஒன்று சொன்னான். எது ₹1 தரேன் அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் நல்லா தான் பேசுகிறா. மல்லிகைப்பூ ஏதோ விற்றா, வெள்ளரிக்காய் ஏதோ விற்றுட்டு இருந்தா. நல்லா கொடுக்குறத பெட்டராக சிறப்பாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. பிகாஸ் தேவயானியோட பொண்ணு, ராஜகுமாரனுடைய பொண்ணு. உங்களுடைய இன்னொரு டாக்டருக்கு இது மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட்டு? கேமராவை முன்னாடி அவள் வந்து இங்கே இந்த மாதிரி பேட்டியில் எதுவும் பெருசாக வரதில்லை. அவள் கொஞ்சம் பின்தங்கினவளாக தான் இருக்கிறா. எல்லாத்துலேயுமே அவள் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறா. மிக சிறப்பாக வரைவா. ஷாருக் கான் மேலே அவளுக்கு ஒரு பைத்தியம். ஷாருக் கானை வரைஞ்சி அவளே அவளுடைய டிவியாக வச்சுருக்கா. அப்படி பிரமாதமாக வரைஞ்சிருக்கா ஷாருக் கானை. அருமை. அந்த மாதிரி எவ்ரி ஒன்று அவள் பிரமாதமாக வரைவா. அவளுடைய வரைதலுக்கு மிக அற்புதமான கற்பனை வளம் வரைஞ்சவா. 7 கடல் 7 மலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து கதை. அவள் ஒரு 7 வானம் வரைஞ்சிருக்கா. நான் அதை பார்த்ததுமே சொன்னேன், உனக்கு ₹1 கோடி இந்த ஓவியத்துக்கு. 7 ஸ்கை, ஒரு ஸ்கையை 7 கலரில் அப்படியே 7 டோன் கொண்டு போய் வரைஞ்சி. அந்த மாதிரி அவள் ஒரு பெரிய நல்ல ஒரு சினி ஆக்ட்ரஸாக வந்துடுவா அப்படின்னு எல்லாருக்குமே அவளை பார்த்தாவே தோணும். ஒரு சின்ன தேவயானி மாதிரி அப்படியே இருப்பா. தியாகராஜன் சார் இப்போ அவளை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. பிரசாந்த் அப்பா படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. தெலுங்கு படத்தோட கோர்ட்டுன்னு சொல்லி தெலுங்கு படம். ஜோடி வந்து கதிரேசன், 5 ஸ்டார் கதிரேசன் அவருடைய பையன். அந்த 2 யூத்துகளை வச்சு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. 5 ஸ்டார் கதிரேசன் சாரோடைய பையன். 5 ஸ்டார் கதிரேசன் ஒரு பெரிய சினிமாவில் அவரும் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், பெரிய ஒரு 2 தியாகராஜன் சாரும் மிகப்பெரிய ஜாம்பவான். பிரசாந்தை உருவாக்கி அவரை கொண்டு வந்தவர். அதனால் ஒரு 2 பெரிய ஆளுங்கள்ட்ட நம்ம குழந்தைய கொடுத்துட்டோம்னு நாங்கள் அப்படியே ஒதுக்கி. எப்படியும் படத்தை அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அதை ரிலீஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லை, நல்ல படம் வேறு. அது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பாடகி, இன்னொரு பக்கம் நடிகை. உங்கள் மனைவி இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாங்க. டைரக்டர் என்னவோ பண்ணுறாங்க. பாடகின்னு சொல்லாதீங்க, இனியாவுக்கும் நடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நாங்கள் மண்வாசனை பற்றி அதுக்கு தான் உங்கள்கிட்ட லேசாக லீடு விட்டுருக்கோம். மண்வாசனை 2 நாம் பண்ணுவோம் அப்படின்னு. அருமை. அவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நடிக்கிறதுல இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். இல்லாதவங்களே இல்லை. அதான் சொன்னேன், எடுக்கிறவங்களோட பார்க்குறவங்களோட எடுக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க, எடுக்கிறவங்களோட நடிக்கிறவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க. உங்களுக்கு நடிக்கணும்னு எப்போ ஆசை வந்தது முதல்ல? எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை சார். நான் வந்து முதலே சின்ன சின்ன கதாபாத்திரங்களான நடிச்சிருக்கீங்கல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர். அதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை ஃபில் பண்ணுறதுக்கான விஷயந்தான். எனக்கு நடிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததில்லை. இந்த துறையில் நாம் ஒரு லெவலுக்கு பிறகு ஒரு ஹீரோக்கள் தான் ஒரு படத்தை ஆரம்பிக்கவும் துவக்கி வைக்கவும் முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரிஞ்சிட்டு நாம் ஒரு சின்ன ஹீரோவாக ஆகணுங்கிற அந்த காலகட்டத்தில் எல்லாருமே நடிக்க ஆரம்பித்தாங்க. சேரன் சார், தங்கர் பச்சன் சார், இந்த மாதிரி. அதனால் நானும் அதில் ஒரு சின்ன ட்ராவல் பண்ணேன். அதில் 1-2 படங்கள் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நான் எது நடித்தாலும் ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஒரு சின்ன ரோல் நடித்தாலும் அதை பேசுகிறாங்க. ஒரு சின்ன மேஜிக் இருக்குது நடிக்கும் பொழுது தெரியுது. அதற்காக நான் எனக்கு வர்ற எல்லா கதாபாத்திரங்களையும் நான் நடிக்கலை. எனக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது பண்ணுவோம்ட்டு அப்படி இருக்கேன். உங்கள் மனைவி டைரக்ட் பண்ணது படத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். அவங்க ரொம்ப ரசித்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. விடாமல் ஒரு விஷயங்கள் கூட விடாமல் அதை அவங்க ரசித்து எடுத்திருந்தாங்க. அருமையாக லின் சார் அதை எடிட் பண்ணிட்டார் அருமையாக. அதனால் லின் சார் எடிட் பண்ணிவிட்டு இளையராஜா சார் மியூசிக் இருக்குது அதில். இளையராஜா சார்கிட்ட போய் ஒரு மியூசிக் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். லெனின் சாரையும் இளையராஜாவையும் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு இணைச்ச ஒரு பெருமை தேவயானிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதான். கைக்குட்டை ராணி உண்மைதான். ரொம்ப 2 பேரும் ரொம்ப பிரமாதமான நண்பர்களாம். எங்கேயோ தூரத்தில் இருந்தால் கூட அந்த மனசாகமாக அவங்க 2 பேரும் இணைச்சிருக்கு. அதனால் தேவயானிக்கு என்னென்னா ஒரு முழுநீள படம் எடுத்து அவங்க 2 பேரையும் இன்னும் நல்லா நெருக்கமாக கொண்டு வரணும்னு
அவங்க ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நடுவில் அதுவும் நடக்குது. உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க தான் விக்ரமன் இருக்கார். அடிக்கடி நீங்கள் 2 பேரும் பார்த்து பேசிக்கிறது உண்டா இப்போவும்? அவர் வீட்டுக்கு எதுக்க தான் என் வீடு இருக்குது. எப்பொழுதுமே அவர் வாக்கிங் போகும் பொழுதோ, கார்லேருந்து இறங்கும் பொழுதோ, வெளியில் அவர் நிற்கிறான்னு தெரிஞ்சாவோ நான் உடனே போயிடுவேன், பார்த்துருவேன், வணக்கம் போடுவேன். அவரும் வணக்கம் ராஜகுமாரன் அப்படிம்பாரு. என்னை ராஜகுமாரன் முழுசாக பேர் சொல்லி கூப்பிட்ற ஒருத்தர் அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபைனான்சியர் அன்புச்செழியன் சார் முழுசாக சொல்லுவார் ராஜகுமாரன். இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ராஜ்குமார் அப்படி கூப்பிடுவாங்க, ராஜா அப்படின்றாங்க. ராஜ்குமார்னு ஷார்ட்டாக தேவயானி அம்மாவே ராஜ்குமார்னு தான் கூப்பிடுவாங்க. ராஜகுமாரன் கூப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அன்புச்செழியனும் விக்ரமன் மட்டும். விக்ரமன் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய தோப்பு இது மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தேன் சார். ரொம்ப அருமையா இருக்கு சார். இத்தனைக்கு நீங்க வெளி மாநிலத்திலேருந்து அவங்க வந்திருக்காங்க, நம்ம தமிழகத்தில் ரொம்ப அடாப்ட் ஆயிருக்காங்க. இத்தனைக்கு இடையில டீச்சரா ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு இந்த மறுபடியும் மீடியாவுக்கு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா உங்க பொண்ணு இப்ப சமீபத்துல பாடின பாடல்கள் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அருமையா தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க நல்லபடியா இருக்கணும். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களை மாதிரி நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் தான் நமக்கு எல்லாமே. என்ன ஃப்யூச்சர் கனவு உங்களுக்கு? ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வியாபாரத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டேன். என்னுடைய தோட்டத்திலேருந்து விளையிற எல்லா பொருட்களையும் சேகரித்து மிக சரியாக அதை கொஞ்ச நாளாக அது வெளியில் போயிட்டு இருந்தது. வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் எண்ணெயாக மாற்றி அந்த பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய சமையலுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டுட்டு வருவோம். அது பக்கத்தில் எதிர்த்தாப்புல அப்படி இப்படி ஒருத்தர் 2 பேர் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பிடிச்சனால இப்போ நான் அதை ஒரு பிராண்டாக மாற்றிட்டு அந்த எண்ணெயிலேருந்து செய்கிற சோப்புகள், அந்த எண்ணெயோட சம்மந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் எள்ளோட என்னுடைய விளைபொருட்களோட சம்மந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ஆர்கானிக்காக மாற்றி ரெடி பண்ணிவிட்டு இமயா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தொடங்கிட்டேன். மே 8ஆம் தேதி தொடங்கிட்டு பொருட்களை ஆன்லைனில் நான் கொடுத்துட்ருக்கிறேன். www.imayaNaturals.com அதோடைய வெப்சைட்டு. சூப்பர். அதில் வந்துட்டால் எல்லாமே கிடைக்கும். 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் நான் எங்காவது போனேன்னா உண்மையான நேச்சுரலான கலப்படம் இல்லாத கெமிக்கல்ஸ் இல்லாத விஷயம் பார்த்தோன்னா அதை அவங்ககிட்ட பேசி நான் அதை எடுத்துக்கிறேன். அப்படி ஆர்கானிக்கான விஷயங்கள் வேறு எங்கே இருந்தாலும் என்னோடய பிராண்டுக்குள்ளே நான் அதை கொண்டுட்டு வந்து அதை இது பண்ணுறேன். நல்ல பொருட்களை, உண்மையான பொருட்களை, அந்த விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணிகிட்ருக்கேன். எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது அதுக்கு? நல்ல பொருளுக்கு எப்பொழுதுமே மகத்தான வரவேற்பு இருக்கும். நான் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக அதை நான் பெருசாக உங்களுக்கே தெரியல எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நான் ஒரு சைலண்டாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஒரு சினிமா படம்னா உடனே பூஜை போட்டு ஆரம்பிப்போம், 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். இதை நான் அப்படி செய்யலை. ஏன்னா இதை 4 பேருக்கு தெரிஞ்ச உடனே இதுக்கு உடனே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே பில்ட் பண்ணி தெரிகிற அளவுக்கு கொண்டு போகணும். இப்போல்லாம் யாரும் படம் எடுக்கும் பொழுது பூஜையே போடுறது இல்லையே. ஆமாம், ரிலீஸுக்கு முதல் நாள் தான் ஃபஸ்ட் லுக்குன்னு ஒன்று விடுறாங்க. அது மாதிரி இதுக்கு ஃபஸ்ட் லுக்குன்னு ஒன்று வரும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் அதை அப்படியே மெல்ல பில்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுடைய ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க, விளம்பரப்படுத்துறதுக்கு அவங்களே பயன்படுத்தி. ஆமாம், அவங்களுக்கே நான் அதெல்லாம் பெருசாக கொண்டுட்டு வரல. அது ஒரு பொருள் தானாக பொருளாக முதல்ல வெளியில் தெரியணும், அப்புறம் தான் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்லாம். இது இமயா நேச்சுரல்ஸ் ராஜகுமாரனுடைய இன்னொரு பொண்ணு மாதிரி. அது இப்போ வர்ற திரைப்படங்கள்லாம் பார்க்குறீங்களா? ஏன்னா எப்பொழுதுமே நான் படங்கள் பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் ஒரு படத்தையே நான் 100 தடவை பார்ப்பேன். முதல் மரியாதையில் நான் 100 தடவை மறுபடியும் படம் பார்க்கணும்னா நான் மறுபடியும் முதல் மரியாதை பார்ப்பேன், சிப்பிக்குள் முத்து பார்ப்பேன், சலங்கை ஒளி பார்ப்பேன். எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்குதோ அதை மறுபடியும் பார்ப்பேனே தவிர தேவையில்லாமல் நான் எல்லா படமும் நான் பார்க்க மாட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்க இப்போ படம் பண்ண முடியாத சூழ்நிலை எதனால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல ப்ரொடியூசர்ஸ்னு ஒன்று இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு ஒன்று இருந்தாங்க, அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ்னு ஒன்று இருந்தாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் தொழிலை முறையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயாரிப்பாளர் படம் எடுத்தால் அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு போய் தேட்டருக்காரங்கிட்ட கொடுப்பாரு, தேட்டருக்காரர் ஓட்டுவாங்க. ஒரு தயாரிப்பாளரை கேட்காம 4 வாரத்துக்கு முன்னாடி அந்த படத்தை தேட்டரை விட்டு யாராலையும் எடுக்க முடியாது. ஆமாம், தயாரிப்பாளர் லெட்டர் கொடுத்தாதான் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் தேட்டருக்காரர்கிட்ட கொடுத்தாதான் தேட்டருக்காரர் அந்த படத்தை நீக்க முடியும். இல்லைன்னா 4 வாரம் கண்டிப்பாக ஓடணுங்கிறது ரூல்ஸ் இருந்தது. அப்போ ஒரு நல்லதோ கெட்டதோ, இப்போ அன்னக்கிளிங்கிற இளையராஜா சாருடைய முதல் படமே முதல் சுற்றில் பெருசாக அது ஒன்றும் கவனிக்கப்படலை. நாங்கள்
அப்படியே ஷிஃப்டிங் ஆகி அடுத்த அப்படி போகும்போது அந்த பாடல்கள் ஹிட் ஆகி அதற்கு பிறகு மறுபடியும் முதல் தேட்டருக்கே வந்து 100 நாட்களை கடந்து ஓடி இருக்குது. உண்மைதான். நம்மளுடைய மிஸ்கின் அப்படின்னு ஒரு நம்மளுடைய நண்பர் டைரக்டர், அவருடைய முதல் படம், ஆமாம், படத்தை தேட்டரில் விட்டு தூக்கியாச்சு, எடுத்தாச்சு. ஒரு வாரம் 10 நாள் கூட ஓடல, எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒரு பாட்டு, வாழை மீனுக்கு வழங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த பாட்டு ஹிட் ஆகி அது சும்மா அந்த பாட்டு ஒளியும் ஒளியும்ல ஹிட் ஆகிக்கிட்டே போகுது. அதற்கு பிறகு 2-3 மாதங்கள் கழித்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கி 4 வாரம் இல்லை 2 மாதம் கழிச்சுட்டு அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு அந்த போன போக்குலேயே போயிருந்தால் நமக்கு ஒரு மிஸ்கின் கிடச்சிருக்க மாட்டார். உண்மைதான். அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹிட்ச்காக் மாதிரியான ஒரு டைரக்டர், என்ன வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர், என்ன வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். நமக்கு அந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே அதோட முடியிருந்தால் அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது பெரிய ஒரு விஷயந்தான். ஆக ஒரு தொழில் எடுக்கிறவர்கிட்டையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர்கிட்டையும் அதை எக்ஸிபிஷன் பண்ணுறவர்கிட்டையும் இருந்த வரைக்கும் அது கரெக்டாக இருந்தது. இப்போ அப்படி யாருமே இல்லை. எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு கார்ப்பரேட் தான் எடுக்கிறாங்க, யாரோ ஒரு கார்ப்பரேட் தான் ரிலீஸ் பண்ணுறான், யாரோ ஒரு கார்ப்பரேட் தான் தேட்டர் நடத்துகிறாங்க. அவங்க வேணுன்னா இன்றைக்கி இந்த ஷோ மாற்றுவாங்க, நாளைக்கு அந்த தொழிலை ஒரு சீட்டு கட்டு மாதிரி விளையாடுற ஒரு இடமா போயிடுச்சு இந்த சினிமா. நிச்சயமாக ஓடுற படத்து கூட நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவீங்க, இல்லாத படத்து கூட நீங்கள் ஓடுதுன்னு காமிச்சிடுவீங்க. இதெல்லாம் நடக்கிற ஒரு கரெக்டாக சொல்லணும் ஒரு சூதாட்டம் மாதிரியான ஒரு கதை களத்தில் தான் இந்த சினிமா இருக்குது. இதை ஒரு தொழில் பண்ணுறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க சார். எனக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. பண்ணுறவர்கள் வந்து இப்போ கற்றுக்கிறவங்க, எப்படியாவது ஒரு படம் பண்ண நினைக்கிறவங்க தான், தனக்கு ஒரு அட்ரஸ் வேணுங்கிறதுக்காக நினைக்கிறவங்க தான் போராடி. நாங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்குது, நாங்கள் மிக சிறந்த படங்கள் பண்ணியிருக்கிறோம், ஒரு பல்கலைக்கழகம் மாதிரியான இந்த சினிமாவை படித்து நேசித்து வந்திருக்கோம், நாங்கள் படித்து பாஸ் ஆகிட்டோம், மறுபடியும் எதுக்கு எங்களை படிக்க சொல்கிறீங்க, நாங்கள் படிச்சிட்டோம், ரெக்கார்ட் சீட்டையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், மறுபடியும் எங்களை ஸ்கூலில் சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். மறுபடியும் படம் ஏன் பண்ணலன்னு கேட்குறதுக்கான என்னுடைய கேள்வி. இதிலேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு தொழில் ஒரு துறை நியாயமாக இல்லாத பட்சத்தில் அதுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஃபேக்கான விஷயம். எனக்கு ஃபேக்கான எதுவும் பண்ணுறது எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ரொம்ப உண்மையானவன், எனக்கு உண்மை வேணும் எது இருந்தாலும். இல்லைன்னா அதில் இப்போ கூட நான் படம் பண்ணுறேன் அப்படின்னா ரைட்டான ப்ரெசன்டேஷன், ரைட்டான மார்க்கெட்டிங் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். என் படத்துக்கு மார்க்கெட்டிங் இருக்கணும். இப்போ நீ வருவாயினா 2 பண்ணுறதுக்கு நான் பேசியிருக்கிறேன்னா 15 crores நான் பட்ஜெட் கேட்டிருக்கிறேன். அதில் வந்து 30 crores ஒரு படம் நான் கொடுப்பேன். நீ வருவாயினாங்கிற 2 பார்க்குறதுக்கு ஃபேன் கிளப் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் ரைட்டாக எடுத்துட்டா போதும், ரைட்டாக நான் பண்ணிட்டா போதும். அதில் ரைட்டான ஒரு ஆர்டிஸ்ட் வரணும். அது கரெக்ட். நாட் ஒன்லி பார்த்திபன் சார் மட்டும் அல்ல, அஜித் சார் கண்டிப்பாக வரணும். கரெக்ட். அஜித் சார் மட்டும் அல்ல, அஜித் சார் வந்தாலும் அவரை நான் இந்த படத்தில் எவ்வளவுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அதிகமாக போனால் அஜித் சாரை நான் ஒரு 5 days தான் யூஸ் பண்ண முடியும். விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுற இன்னொருத்தர் வரணும். இது இல்லாமல் 2 இளம் கதாநாயகர்கள் வரணும். அதுக்கு ஒரு கதாநாயகி ரெடி ஆகணும். இது இல்லாமல் தேவயானி வேணும், சுபலட்சுமி வேணும், அதில் இருந்த பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வேணும். இப்போ யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்டார், வீராவை எடுக்கும்போது 2 எடுக்கலாமே. அப்போ நீங்கள் சொன்னீங்க ரஜினி சார் அதை முதல்ல அக்செப்ட் பண்ண. ரஜினி சார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் வீரா 2னா அதற்கான எல்லா கதைக்களமும் நாங்கள் ரெடி. சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட உட்காந்து நாங்கள் பின்னிடுவோம். ரஜினி சார் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற படத்தை தாண்டின ஒரு பிரம்மாண்டமான வேறு மாதிரி படமாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரஜினி சார் அக்செப்ட் பண்ணால் வீரா 5 வரைக்கும் கூட நாங்கள் போவோம். இதே ஆர்டிஸ்ட்டுகள் மட்டுமில்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட்களை வச்சுக்கிட்டு கதை பண்ண நமக்கு தெரியும், அதை மார்க்கெட்டிங் பண்ணதான் எங்களுக்கு தெரியாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காலகட்டங்கள் எதுவுமே நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சார். எவ்ரி டே நமக்கு ஒரு பரீட்சையும் எக்ஸாமும் அதை நம்ம எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறதா தான் இருக்கும். இப்படி பரீட்சையாகவும் எழுதி பாஸ் பண்ணிட்டு போன காலகட்டங்களில் கூட எனக்கு விக்ரமன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த அவருடைய முயற்சியே முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நூலை நான் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்காம சென்னைக்கு கொண்டு வந்துட்டேன். அவர் நூலை திருடிட்டு தான் நான் வந்துட்டேன். அப்படி நம்மளை முன்னேறத்துக்கான தூண்டுற ஒரு எழுத்துக்கள் எழுதின எழுத்தாளர்கள் இருக்காங்க. தேவயானி பேச்சில் எடுத்துட்டீங்கன்னா தேவயானி யாருக்கும் அட்வைஸ் சொல்லாது, நீங்கள் அப்படி இருங்க இப்படி. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா,
வழியே போய் சொல்லுவேன். தேவயானி யாருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும், எந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நடிக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.